புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மழை பெய்த இடங்களில் உள்ள நிலையை தற்போது பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக இடைவிடாது பெய்யும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. செல்லூர் சவேரியார் கோயில் தெரு, பாலையூர் சுனாமி குடியிருப்புகள் மற்றும் பல தாழ்வான பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் 1500 விசைப்படகுகள் மற்றும் 4500 ஃபைபர் படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்ததால் இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கும்பகோணம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. புயல் எச்சரிக்கை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் கூத்தன்குழி, உவரி, இடிந்தகரை உட்பட 13 கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 2வது நாளாக புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் மாவட்டத்தின் துறைமுக பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தொடர் மழையால் நாகர்கோவில் அருகே இடலாக்குடி பகுதியில் சுவர் இடிந்து விழுந்து மைதீன் என்ற 55 வயது முதியவர் பலியானார். விழுப்புரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்தது. தொடர் மழையால் அத்தியூர், திருவாதி, பிடாகம், வேலியம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணை நிரம்பும் நிலையில் உள்ளது. மேலும் பல அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. வெள்ளப்பெருக்கால் திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம், கோக்கிலமேடு, சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம், புதுப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கடலில் 5 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பின. கிழக்கு கடற்கரை சாலையில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.